இந்த நாளிலேயும் கூட அநேக இடங்களுக்கு போய் VBS எடுக்கிறவராகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராகவும் தேவ செய்தியை பகிர்ந்து கொடுக்கிறவராகவும் காணப்படுகிற இவாஞ்சலிஸ்ட் சகோதரர் கனகராஜ் அவர்கள் நம் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்களை தேவனுடைய செய்தி கொடுக்கும்படியாக கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஹல்லேலூயா. எஸ், எனக்கு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? பார்த்ததில்ல, புதுசில் பரவாயில்ல. நான் கொஞ்சம் வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ஒரு 48 ஆண்டுகள். சரியா? இந்தியா முழுவதும், லண்டன், ஸ்ரீலங்கா. என்னுடைய மாணவர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. நான் சின்ன பிள்ளை ஊழியம் செய்கிறேன், ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவனையும் சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? நான் எப்பயுமே எந்த சர்ச்சுக்கு போனாலும் நீங்கள் பேசணும், ஏன்னா அங்கே பிரசங்கம் பண்ணுறது இங்கே கேட்குறீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியும். சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவனையும் ஒரு கேள்வி கேட்டார் சீஷர்களை பார்த்து. என்ன கேள்வி? ஒரு சீஷரை பார்த்து கேட்டார், அன்பாக இருப்பாயா, வேற ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். எனக்கு நான் பார்த்த குட்டி குட்டி பிள்ளைங்களாம் காலேஜ் பிரின்சிபல், அமெரிக்கன் காலேஜ் பிரின்சிபலாக போயிருக்காரு. ஏற்கனவே இருந்தவரும் அவர் தான், சின்ன பிள்ளை தான். அதே மாதிரி நிறைய காலேஜில் பிரின்சிபல், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெரிய ஆட்களாக இருக்காங்க. அதனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை என்னோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நாம் கேட்போம். அவங்க எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்தவரே. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே நம்மளை தலை நிமிர செய்கிறவர். அவர் சோர்ந்து போகக்கூடாது. அந்த பாட்டை கேட்பான். செய்தவர் நீரே, தந்தையே தலை நிமிர செய்தவர் நீரே, நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்தவர் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்தவர் நீரே, தலை எவ்வளவாய் பெருகிவிட்டன, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து நிற்பதில்லை, தகப்பனை தாங்குகிறேன், ஓகே, தேங்க்யூ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களை தள்ளாட விட மாட்டீர், தலையை நிமிர்த்து நிற்கிறதுக்காக தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தையை கருத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, வல்லமையின் கரம் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல பிதாவே, ஆமென். ஓகே, வாசிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது சத்தமா வாசிங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்,
பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில 2 அதிசயமான காரியங்கள் செய்திருக்கிற ஆண்டவர். நினைச்சு கூட பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின். நான் நடக்க முடியாதவனா இருந்தேன், சப்பானிப்பேன், நடக்க முடியாது. மதுரை பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா, பெரியார் பஸ் ஸ்டாண்ட், அங்கே ஒரு கட்டபொம்மன் சிலை இருக்கு தெரியுமா, இப்போ கொஞ்சம் சின்னதாக்கிட்டாங்க, முன்னாடி பெருசாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு. அப்பெல்லாம் அந்த சர்ச்சு கிடையாது, யூசி ஸ்கூலில் தான் அந்த சர்ச். நான் கோவள நகர் டிவிஎஸ் நகர்லேருந்து தவழ்ந்து போவேன். எப்படி தவழ்ந்து போறேன்னு பாருங்க, இப்படிதான் போவேன் ரோட்டில். என் ட்ரவுஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடும், நாற்றம் எடுக்கும். அங்கிருந்து தவழ்ந்தே வருவேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. பிச்சை எடுப்பேன், நடக்க முடியாது, பிச்சை எடுப்பேன். 11 வயசு வரைக்கும் பிச்சை எடுத்தேன். இன்னைக்கு எப்படி சூப்பரா நல்லா இருக்கனா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உண்மைதானா? ஆண்டவர் உண்மையா செய்வாரா? ஒரு கொஸ்டினோட பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எல்லா ஊர்லேயும் நான் இதை சொல்ல ஆரம்பித்தோடனே கண்ணெல்லாம் பெருசாயிரும். என்னடா நிஜமாதானா? நடக்க முடியாதவன். எனக்கு எத்தனை வயசு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 40 இருக்குமா? சொல்லுங்க. 40 இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டாங்க, 40 இருக்கும். ஆனால் எனக்கு 40 அல்ல, எனக்கு 70 வயசு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, திடமா இருப்பாங்க. ஐயா பார்த்தியா, கையை பிடிச்சிட்டு, ஐயா என்னை பாட்டுறையா, கையை பிடிச்சி உட்காருங்க ஐயா, நீ பிரசங்கம் பண்ண வந்தீங்களா அப்படிலாம் கேட்கல. நான் பார்க்கவே இல்லை ஐயாவை, அவரையும் என்னை பார்க்கல. அது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. 2-3 பேர் ஃபோன் அடிச்சிருப்பாங்க. எங்கள் அண்ணாச்சி வராரு, ஜெபா, இங்கே சன் விவிஎஸ் எடுத்தாங்களா, அவங்களாம் என்னோட ஸ்டூடெண்ட், ஸ்கூலில் படிக்கும்போது. 70 வயசியா, நல்லா இருக்கேன், இந்தியா முழு சுத்துறேன், நடக்க முடியாது. சப்பானி பையன் இன்னும் சொல்றேன் பாருங்க, பையன் சோம்பா மாட்டேன். இந்த அம்மா உட்காந்துருக்காங்க, எங்க அம்மா இப்படித்தான். எப்படா என் பையன் நடப்பான்? 11 வயசு வரைக்கும் ரொம்ப சோம்பலாம், போய் செத்து போயிடுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நம்ம செத்து போயிடுவேன்னு சொன்னா சொந்தக்காரங்களும் அப்பதான் வருவாங்க. நம்ம சுகவீனமா இருக்கும்போது வர மாட்டாங்க. நான் பிச்சைக்காரனா இருக்கும்போது யாரும் வரல, செத்து போயிட்டேன்னு சொன்னேன், மாலையோடு வந்துட்டாங்க. பெட்டியெல்லாம் செஞ்சுட்டாங்க. நம்ம ஊரில் மாப்பாளையம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதில் என்ன இருக்குது, தத்தநெறியும் மாப்பாளையம், அங்கே கல்ற இருக்குல்ல. எனக்கு பெட்டியெல்லாம் செஞ்சாங்க, குழி தோண்டினாங்க, எல்லாம் ரெடி. குழி தோண்ட சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, வெயிலில் காஞ்சிட்டு இருக்கான்ப்பா, சீக்கிரம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? முழங்கால். இன்னைக்கு நிறைய பேர் முழங்கால் போடுறதில்ல, ஜெபம் பண்ணுவோன்னு என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த காலங்களில் முழங்கால் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், முழங்கால். இப்போ முழங்காலாம் இல்லை. ஜெபம் பண்ண கடவோம் அப்படின்னா கடந்துருவாங்க தூங்க. நான் சிஎஸ்ஐக்காரன், பசுமலை சர்ச்சு, என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் பாஸ்டர். சரியா? நான் சிஎஸ்ஐக்கு மட்டும் போகிறதில்ல, எல்லா சர்ச்சும் போகிறேன். ஆர்சி பிள்ளைங்க கூட இருக்காங்க. இந்த ஆரப்பாளையத்தில் ஒரு சர்ச்சு இருக்குது, சர்ச்சு ஆர்சி. அங்கே கூப்பிடுவாங்க, அண்ணே வாங்கண்ணே எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபாதர் ராம்நாத் ஸ்வாட்ஸில் படித்தவர் இங்கே இருக்கார், கூப்பிடுவார். நல்லா கவனிங்க, பெட்டி செஞ்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. எங்கள் அம்மா முழங்கால் நின்றாங்க. சாயங்காலம் 8 மணி ஆச்சு, எந்திரிச்சாங்க. யார் செத்து போய்ட்டுன்னு சொன்னாங்களோ அந்த டாக்டரை கூப்பிட்டாங்க. ஐயா இங்கே வாங்க. ஏமா காலையில் செத்து போய் வச்சுட்டு இருக்க, வாங்கய்யா வந்து பாரு. வந்து பார்த்துட்டு சொன்னார், என்ன மருந்து கொடுத்தீங்க? என்ன மருந்து செஞ்சாங்க? மருந்து கொடுத்தாங்களா? ஜெபம். The prayer can change anything. ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கொண்டு வாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. பந்தல் போட்டாச்சு, ரோட்ல எல்லாரும் பார்க்குறாங்க.
அந்த தம்பி டெய்லி தவந்து போவார, தொம்மல் செத்து போயிட்டாரு, அதான் பந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பெட்டிலாம் செஞ்சாச்சு அப்படின்னு கோட்டுட்டு இருக்கும்போது ஆட்டோவில் தூக்கிட்டு போகிறாங்க அந்த தம்பியை. 9:30 மணி ஆச்சு. அந்த டாக்டர் கூப்பிட்டாரு, இங்கே வாங்க, என்ன உங்கள் பையனை வீட்டுக்கு நீங்களாம் விசுவாசி தானே, சொல்லுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அன்னைக்கு நடந்த, இன்னைக்கு 48 வருஷமா ஊழியத்தில் பல இடங்கள்ல ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எங்க அம்மாவுடைய முழங்கால், இங்க இருக்கிற அம்மாமாரெல்லாம் கவனிக்கணும், ரொம்ப சந்தோஷம், நான் அவங்கள ரொம்ப பாராட்டுறேன். இந்த அங்கே இருக்கிறாங்களே இவங்கள, இந்த பிள்ளைங்க பசங்களை எப்படி சூப்பராக, இதோ குட்டி தம்பி என் பேரன் குட் பாய், பாட்டு படிக்கும்போது அப்படியே கையை ஆட்டுறாரு, அவங்க அம்மா ஆட்ட வைக்கிறாங்க. அப்படிதானம்மா? ஆமாம், பாருங்க பிள்ளைகளை அவங்க செய்ய வைக்கிறாங்க. செய்ப்பா, சோத்திரம் சொல்லுப்பா. இருக்க அம்மா மக்களை பார்த்தா மகராசிலாம் இருக்குங்க, அப்பா அம்மாரெலாம் இருக்குங்க, பிள்ளைகளை செய்ய வைங்க, ஆண்டவருக்காக வேலை செய்ய வைங்க, ஊழியம் செய்ய கூப்பிடுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அம்மா ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டவரே என் பையன் நடந்துட்டான், உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. நான் மோட்டர் மெக்கானிக் படிச்சுட்டு மதுரை ஆவின் பாலில் வேலை செஞ்சேன். ராத்திரி 11:30 மணி இருக்கும். ஆண்டவர் கூப்பிட்டாரு, எப்பா என்னப்பா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்க, வா. அன்னையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய மாணவர்கள்லாம் இங்கே தமிழ்நாடு முழு சிறுவர் ஊழியர் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா என்னென்ன சின்ன பிள்ளை ஊழியமே செஞ்சுட்டு இருக்கீங்க, காசு கிடைக்குமா? பாப்பா இங்கே வாடா கண்ணு, இங்கே வாடா, வாப்பா வாங்க வாங்க. இந்த பாப்பாவுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணால் ஏதாவது கொடுப்பாங்களா? இப்போ நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன், இந்த மகளா அக்கா ஜெபம் பண்ணுறேன், ஏதோ 100 ரூபா 50 ரூபாயா தருவாங்களா? என்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னா 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இந்த சின்ன பிள்ளை ஊழியம் செஞ்சிட்ருங்க. நான் சொன்னேன், சின்னவன் 1000 சிறியவன். நான் ஸ்கூலில் நிறைய மாணவர்கள், ஓசிபியா, நாய்ச்சி, சேனலர், கேப்பனால், கேரன் ஸ்கூல், எல்லா ஸ்கூலும் போகிறேன். அன்னைக்கு பார்த்த சின்ன பிள்ளைங்களாம் இப்போ பெரிய ஆளாகி, அண்ணாச்சி நாங்கள் உதவி செய்கிறோம், அண்ணாச்சி நாங்கள் உதவி செய்கிறோம். நல்லா கவனிங்க, வேறு யாரும் உதவி செய்யலை. இந்த மாதிரி குட்டி பிள்ளை நாளைக்கு பெரிய ஆளாகும் போது எனக்கு உதவி செய்கிறாங்க. தண்ணீர் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய். இந்த குச்சி பாப்பாவை ஏன் கூப்பிட்டேன்னா, வசனம் சொல்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வசனம் சொல்ல சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொன்ன தெரியுமா, ஏசு கண்ணீர் விட்டான்னு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு யார் தெரியுமா, அவங்க ஆசீர்வாதம் டிவின்னு ஒன்று வருதா, அதில் ஒருத்தன் குண்டா வசனம் சொல்கிறாங்களா, சோஃபியா, விருதுநகரில் விபிஎஸ்ல, இங்கே வாமா சோஃபியா, ஒரு டேபிளில் ஏற்றி விட்டு எந்திரிச்சு நீ சொல்லுமா வசனம், இன்னைக்கு வசனமா சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணாச்சி அன்னைக்கு விபிஎஸ்ல சண்டே ஸ்கூலில் எனக்கு கூப்பிட்டு இந்த வசனம் சொல்ல சொன்னீங்க, நாங்கள் வசனமா சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் அதாங்க. உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார் பாஸ்டர். மனம் திரும்பி இருக்கீங்களா? மண்டை கூட திரும்பாது. ஹலோ சொல்லுங்க, திரும்பி இருக்கீங்களா? அவர் ஐயா அப்படியே சோத்திரம் எல்லாம் சொன்னாலும் வீட்டுக்கு போன பிறகு திரும்பி அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஹலோ இருக்குங்களா? கேட்குறீங்களா? இந்த தமுக்கம்பிதானத்தில் அந்த காலத்தில் நடக்கும் மீட்டிங், பாப்பா ஒவ்வொரு வெள்ளைக்காரங்க வந்து ரைஸ் அப் யுவர் ஹேண்ட் எல்லாம் கை தூக்கணும். அடுத்த வாரம் அதே மாதிரி இன்னும் வேற யாராவது பொழப்பா போச்சு. இப்போ நடத்துறதே கிடையாது, வாரம் தூக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் விதைச்ச விதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30, 60, 100 ஆங்காங்கு பலனை தராங்க. ஹல்லேலூயா. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்னுடைய மனைவி இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா, வாசிங்க, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திரையாகவும் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை
உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் சத்தீஸ்கர் ஊழியம் முடிச்சு வந்துட்டு இருக்கேன் ட்ரெயின்ல. அப்ப பயங்கரமான மழை, ட்ரெயின் எங்கெங்க சுத்தி சுத்தி வருது, லேட் ஆயிட்டு. என்னுடைய மக கடைசி பொண்ணு போன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, லைன் கிடைக்கல. ஒரு இடத்துல வரும்போது அந்த ட்ரெயின் கிடைச்சு. என்னமான்னு கேட்டேன். அம்மா 20 நாளா சாப்பிடல, இதுல பல்லு பக்கத்துல 2 கட்சி அப்படியே பெருசா இருக்கு, கையில வெடிச்சு வெடிச்சு பிளட்டா வருது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. காசு இல்லை, அதனால கொண்டு போல. சரி, சேர்ந்த மதுரைக்கு காலையில நேரா டென்டில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி டென்டில் காலேஜ் கூட்டிட்டு போனான்னு எல்லா டாக்டரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். பெரிய டாக்டர் அம்மா வந்தாங்க. பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, என் கையை பிடிச்சிட்டு, அண்ணாச்சி சாரி அண்ணாச்சி, உங்கள் வீட்டுக்காரவங்க பிளட் கேன்சர். அல்லேலூயா சொல்லுவோமா? என் மனைவிக்கு பிளட் கேன்சர்னா நான் சொல்லுவேனா? நான் டாக்டர் அம்மா சொன்னேன். அல்லேலூயா டாக்டர் அம்மா. என்னயா வீட்டுக்காரம்மா பிளட் கேன்சர்னு அல்லையிலே சொல்கிறீங்க? நான் சொன்னேன், அவருக்கு தெரியும். இங்கே ஒருத்தர் இருக்கார மேலே, யார்? உங்கள் சித்தப்பாவா, உங்கள் பாட்டியா? எங்கள் பாட்டி மேலே போயிட்டாங்க. அங்கே இல்லை, அவர்கள அவங்க இல்லை, என்னை உருவாக்கின. நான் சொன்னேன், டாக்டர்மா கவலைப்படாதீங்க, ஒரு செகண்ட் வாரேன்ட்டு நேராக சாப்பல் போனேன். ஜோமன், ஆண்டவரே நான் சின்ன பிள்ளை ஊழியங்கிறேன், எனக்கு காசெல்லாம் கிடையாது, எடுத்துக்கோங்க, இல்லை முடிச்சா கொடுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே முடிச்சுட்டு வரேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி கனகராஜ், என் மனைவிக்கு பிளட் கேன்சர், 60 லட்சம் செலவு பண்ணேன், காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க, நீ என்ன செய்ய போற? நான் சொன்னேன், என்ன செய்ய முடியும், அவர் பார்த்துக்குவார். ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வேணாம், நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி பிள்ளைங்க கூப்பிட்டு போனேன். நான் அவருக்கு மீட்டிங் போகணும். சரந்தாங்கியில் சிறுவர் ஊழியெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழு வந்திருக்கிறாங்க. நான் தான் ரொம்ப வயசான ஆள், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டிவோஷன் கொடுக்கணும். தம்பி நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பெறப்பட்டு போகிறேன். என் பிள்ளைங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பாண்டிச்சேரி ஜிப்மர் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிறகு அங்கே இருக்கிற கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டாக்டர், நல்ல ராமம் போட்டிருக்காரு. அவர் சொன்னார், இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்களே, ஆச்சரியமா இருக்கு, சரி ட்ரிப் ஏற்றுவோம், நானும் 2 days கழிச்சு வரேன்னு போயிட்டாங்க. நானும் 2 days கழிச்சு வரேன், அவங்க வராரு. என்கிட்ட கேட்டார், என்ன வேலை செய்றீங்க? நான் சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பைபிள் சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை. அல்லேலூயா. இங்க இருக்க எல்லாரும் சொல்றேன், விசுவாசியோ எனக்கு தெரியாது, ஆனா என் தேவன் சர்வ வல்லமை. அவர் சொன்னாரு, வீட்டுக்கார அம்மாக்கு எப்படிதான் சரியாச்சுன்னு எனக்கு தெரியலையா. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க 3 மணி வரைக்கும் இருந்துச்சு கட்டி, 4 மணிக்கு இல்லை. ஒரு தம்பி போன் பண்றான், ஆஸ்திரேலியால இருந்தானே, நாங்களாம் டீமா ஜெபம் பண்ணோம், அக்கா 4 மணி சோமாயிட்டாங்க. நீ பாருங்க ஐயா, அம்மா, சகோதரனே, தங்கையே, அருமையான பிள்ளைகளே, பேர பிள்ளைகளா, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா கேட்கிறார். நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சோமாயிட்டாங்க, வீட்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். எங்க சொந்தக்காரங்களாம், எப்படி சோமாச்சு, என்னாச்சு? ஆண்டவர் சோமான. நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர். ஆண்டவர் நம்மளை பேசுகிறவர் மட்டும் இல்ல, அவர் கேட்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வசனம் வாசிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நிமிர்ந்து நடக்க பண்ணின நம்முடைய தேவனாய கர்த்தர். கிளாஸ் முடிஞ்சு இன்னொரு கிளாஸுக்கு போயிருப்பாங்களா, பாஸ் ஆகி எத்தனை பேர் இருக்குங்க பிள்ளைங்களா? நான் 9th பாஸ் பண்ணிட்டேன், 10th பாஸ் பண்ணிட்டேன், 8th பாஸ் பண்ணிட்டேன், 11th பாஸ் பண்ணிட்டேன். யார் இருக்காங்களா? அந்த பசங்க 2 பசங்க வெளியே போயிட்டாங்களா? சரி, ஃபெயில் ஆயிட்டா நம்ம மூஞ்சி முகம்லாம் எப்படி இருக்கும்? இல்லை படித்தவங்களாம் உட்காந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம பாஸ் ஆகிட்டா சந்தோஷம், ஃபெயில் ஆகிட்டா பார்க்க மாட்டோம் யாரையுமே. நம்ம முகம் அப்படி கவலையாக, ஐயோ ஃபெயில் ஆகிட்டோமே. இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்களே. ஆமாம், நம்முடைய தலை எப்பொழுதுமே நிமிர்ந்து இருக்கணும்.
அந்த வசனத்துல சொல்லுது, நுகத்தடியை முறித்து நம்மளை சுதந்திரமாக தலை நிமிரச் செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நீங்க நான் எப்படி இருக்கணும்? தலை நிமிர்ந்து நடக்க. ஏன்? ஆண்டவர் நம்மளை தலை நிமிரச் செய்கிறவர். அல்லேலூயா. வாசிப்போம். ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். அப்ப அந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்கன்னா, ஐயோ நம்மளை எதிர்த்து போரிட போறாங்களே. எத்தனை 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 நாடு? 3 தேசங்கள். 3 தேசங்கள் அந்த தேசத்தை வளைத்து கொண்டது. ஆனால் யோசபாத் என்ன செஞ்சார் தெரியுமா? 12ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். இந்த டிவியில பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கிரிக்கெட் பிளேயர் சீக்ரெட் ஆஃப் பூஸ்ட், சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இல்ல ஸ்டெம்பெல்லாம் பிச்சு போது தோத்து போயிடுறாங்க இந்தியா. ஆனா என்னுடைய சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி தி வேர்ட் ஆஃப் காட். நான் இந்த விபிஎஸ்க்கு கோத்தகிரி போயிருந்தேன். கோத்தகிரி அங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. பக்கத்துல படுகாஸ் இந்த ஜனங்கள் இருக்காங்க. விபிஎஸ்க்கு போறேன். என்னுடைய லக்கேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீளமான ஜாக்கேஜ், இவ்வளோ நீளம் இருக்கும், இவ்வளோ நீளம் இருக்கும். அப்புறம் இவ்வளோ உயரமான பேக் இருக்கும். பப்பட் ஃபுல்லாக பெரிய பப்பட், எல்லா பப்பட் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கிட்டு மேட்டுப்பாளையத்தில் இருந்து நான் கோத்தகிரி போகணும். அப்போ ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்க போனேன். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் வரும்னு சொன்னாங்க. கடைசியில் 5ஆவது பிளாட்ஃபார்ம் வரும்ட்டாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போகிறேன். ட்ரெயின் போயிடுச்சு. என்ன செய்வோம்? ட்ரெயின் போச்சுன்னா என்ன செய்வோம்? வீட்டுக்கு போயிடலாம். நிஜம் எனக்கு தெரியாது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற. நான் வேகமாக வந்து பார்த்தா வண்டி போயிடுச்சு. அப்போ போலீஸ் காமராஜ் சொன்னேன், என்னம்மா வண்டி போயிடுச்சுமா, ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க, இப்போ 5ஆவது போனாங்களா, எப்படிமாம்மா அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க அந்த லேடி, ஐயா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போங்க, இன்னொரு வண்டி வருது. ஆசையை நிறைவேற்றார் பாருங்க. ஒன்று விட்டா பரவாயில்ல, இன்னொரு வண்டி நான் விடுறேன் உனக்கு. அடுத்த வண்டி வந்துச்சு. ஏறி போயிட்டேன். ஏறி போய் அங்கே மேட்டுப்பாளையம் போய்கிட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் பேசுகிறாரு, அங்கிள் எங்கே இருக்கீங்க? ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன். எங்கே போகிறீங்க? நான் கோத்தகிரிக்கு போகணும். மேட்டுப்பாளையத்தில் இறங்கி நில்லுங்க, நான் வாரேன். எங்கே போகிறீங்க? நீங்கள் வாரேன் நில்லுங்க அப்படின்னாங்க. சரின்னு ட்ரெயின் இறங்கி பாட்டு நிற்கிறேன். என்ன அங்கிள் இவ்வளோ லக்கேஜி அப்படின்னாங்க. நான் நல்லா இருக்கேன், தூக்குறேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த காரில் வாங்க போவோம். ஏன் ஆச்சரியமாச்சு. எல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. என்னுடைய அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும் தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்குது. ஐயா அம்மா சகோதரனே சகோதரியே, உங்கள் கண் எப்பயுமே யார் மேலே இருக்கணும்? அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இந்த காக்கா குஞ்செல்லாம் கீழே பார்க்குமா மேலே பார்க்குமா? இப்படியே வாய அசைச்சிட்டே இருக்க அம்மா போடுவாங்க. நம்ம அவரை பார்ப்போம். உலகத்தான பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, எல்லாம் ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தரை பாருங்க, ஆண்டவர் அப்படியே உனக்கு உச்சிதமான கோதுமையினாலே உங்களை புஷ்டியாக்குறார். என்கிட்ட கேட்பாங்க, என் சொல்லுவாங்க, 70 வயசு ஆயிடுச்சு, எப்படின்னே இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க? பஞ்சாப்ல இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா பாம்பேல இருக்கீங்க, திடீர்னு ஹரியானால இருக்கீங்க, உத்தரப்பிரதேசம் இருக்கின்றீங்க, எப்படின்னே போறீங்க? டயர்டா இருக்காதா? தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, தி வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தில் அழகா சொல்ற, அவரே எனக்கு பலன், கர்த்தரை துதிப்பதே என்னுடைய பலன். இல்லை யாரும் சோர்ந்து போகாதீங்க.
எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? எப்படி இருக்கீங்கம்மா? பாவமா இருக்கு, சொல்றதே பாவமா இருக்கு. நிறைய பேர் எப்படி இருக்கீங்க, நாங்கள் சோதரம் இல்லையா பிரிச்சலாம் ஹல்லேலூயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன், எப்படியோ இருக்கேன். ஐயா பாஸ்டரையா கூப்பிட்றாரு, வாரம் வாரேன், பிரைச்சலாட் ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவரும் ஓடி 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 சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டா இருக்காரு, வாரம் பேசுறாரு, எல்லாம் செய்கிறாரு. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். இதெல்லாம் சொல்றேன். தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார். பவுலும் சீலாவும் தேவனுடைய நாமத்தை துதிச்சு பாடினாங்க. எங்க? பிரியாணி சாப்பிடும் போதா? கல்யாணம் அன்னைக்கா? கைதியா காலில் வெளு போட்டு பயங்கரமா இருக்காங்க, அசைய முடியாது. கர்த்தரை கேட்டாங்க. நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறோமே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கு. நான் சொன்னேன், எங்கேயாவது இப்படி எல்லா ஊர்லயும் கேட்பேன், எல்லா பெரிய சர்ச்சிலையும் கேட்டுக்கேன். பெரிய இதோட 4000 பிள்ளைங்க மக்கள் உட்கார்ந்துருக்க தாராவி சர்ச்சிலையும் கேட்டுக்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கு. எதுக்கே வரீங்க? நீங்களா போய் சேர வேண்டியதானே. ஐயா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கப்பா. ஐயா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லி பாருங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருப்பீங்க. நல்லா எங்க இருக்கான்? ஒரு நாள் வந்து சத்தம் போட்டு கனகராஜன் ஒருத்தர், நான் கொஞ்சம் மீசையை குறைச்சிட்டேன், என் பேரை முடிச்சு இழுத்து போகிறேன், பெருசாயிடுச்சு. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அண்ணே அடுத்த வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, கொஞ்சம் மீசையெல்லாம் குறைச்சிட்டு வாங்க, பிள்ளைகள்லாம் பயந்துடும். யாரும் பிள்ளைகள்லாம் பயப்பட மாட்டேன். ஆமாம், பிள்ளைங்க என்னை பார்த்து ஓடி விடுவாங்க. சரியா? ஆமாம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கீங்கடா, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்கிறது பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நான் எவ்வளவோ மருந்தெல்லாம் எடுத்து தான் பார்க்குறேன், குறைய மாட்டேங்குது. குறையாது, அவங்களுக்கு குறையாது. கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களுக்கு, அவருக்காக ஓடுங்க. ஏன் ஓடிக்கிட்டே இருக்கையா? எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பாரு, கோவலம் முதல் தெருவில் இருக்கேன், வந்து கேளுங்க. எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல சொல்லு, என்ன தம்பி நேற்று ராத்திரியா வந்த? நான் கேள்வி ராணிகிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு வந்தாருன்னு. 2 மணிக்கு வந்தேன். 3 மணிக்கு பார்த்தா ராமேஸ்வரம் போய்கிட்டேன்றீங்க, எப்படி அலையிற? யா ஆண்டவர் கொடுக்குறார் பலம். 11 வயசு வரைக்கும் ஜப்பானிய கடந்து நடக்க முடியாத கடந்தவன் இன்னைக்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறார். வசனத்தை வாசிப்போம், சீக்கிரமா நேரம் ஆகுது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஓகே, இருங்க பாஸ்டர்மா, எல்லா கையிலும் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? கல்லு. எல்லாம் இப்ப நீங்க எல்லாரும் கல்லை தூக்கிட்டு வந்திருக்கீங்க என்னை அடிக்கிறதுக்கு. நான் கையும் காலமா பிடிச்சி கொண்டு வந்துட்டாரு பரிசேயர். நான் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறேன், எல்லாம் கல்லோட நிக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? என்னுடைய தலையை நிமிர்த்துவதற்காக தலை குனிஞ்சு எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இருந்த அந்த ஸ்திரீய தலை நிமிர செய்வதற்காக ஆண்டவர் தலை குனிஞ்சு எழுதுறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தலை சாய்த்து உயிரை கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொள்ளும்படியாய் தலையை சாய்த்தார். ஏன்? நான் தலை நிமிர்ந்து நடக்கணும், நான் நல்லவங்களா இருக்கணும், பரிசுத்தவானா இருக்கணும், என்ன போல என் பிள்ளை உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்துல இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். யோசேப்பு கனவு வாங்குறாரு. உங்களுக்கு எல்லாம் கனவு வருதா? வரல. யோசேப்பு கனவு வாங்குறாரு. அந்த கனவு எப்படி ஆச்சுன்னா, என்னுடைய அரிக்கட்டு எப்படி இருக்கா? நிமிர்ந்து இருக்குது. மற்ற அரிக்கட்டெல்லாம்
யாரெல்லாம் மனசுக்குள்ள வஞ்சகம் வச்சுக்கிட்டு தீமை செய்யணும், பாவம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது இப்படி நினைக்கிறவங்க தறிக்கட்டில் என்ன ஆகும்? கீழே உளுத்துரும். ஆனால் யோசேப்பு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவானார். பைபிள் அழகா சொல்லுது, யோசேப்போடு கர்த்தர். பாருங்க, 2 பேருக்கு இருக்கு அந்த ஐக்கியம். உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் இருக்குதா? நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, அங்க போகுதா? ஏன் போகல? அவருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் வேணும். அவர் உங்களோட பேசணும். நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், நீங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், அல்லேலூயா தோத்திரம் எல்லாம் செய்யலாம். ஆனா ஆண்டவர், அவர் 2 லிங்க் இருக்கணும். அவர் உங்களோட பேசணும், நீங்க அவரோட பேசணும். போன்ல பேசுறோம்ல, அல்லேலூயா. நான் பேசுறேன், நீ சத்தம் இல்லாம இருக்க, என்ன நான் பேசுற கவனிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறோம்ல. நம்ம பேசுற ஆண்டவர் கவனிக்கணும்ல. அப்படின்னா யோசேப்பை போல பரிசுத்தவானார். பாருங்க, அரிக்கட்டி நிமிர்ந்து இருக்கிறது. ஒரு காலத்துல கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. எதுல? தண்ணி இல்லாத கிணத்துல. ஆண்டவர் தூக்குனாரு, தூக்கி பெரிய ஆளாக்குனாரு. இல்ல, தலை நிமிர செய்கிறவ, தலை நிமிர செய்தவ நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்தவ நீரே. பாருங்க, இன்னொரு அழகான வசனம் இருக்கு, வாசிப்போம். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த குட்டி பையனுக்கு இந்த அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இந்தா வாங்கினேன், வாங்க சார், வாங்க வாங்க. உங்க பேர் என்ன சார்? வெற்றி. ஓ, வெற்றியா? எத்தனை பேர் ஜெயந்திபுரம் வழியா? எனக்கு தெரியாது, தம்பி பேர் வெற்றி, எனக்கு தெரியாது. ஜெயந்திபுரம் போற வழியில ஒரு ஆராதனை கூடம் இருக்கு. வெற்றி ஜப ஊழியம் அப்படின்னு. அந்த தம்பி தேனியில அவங்க அப்பா பாஸ்டர் இருந்தாரு. அப்பா அவன் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாரு. இப்ப அவரு வச்சிருக்காரு பாஸ்டர். வெற்றி. இந்த வெற்றிக்கு என் ஹெல்மெட்டை போட்டு என் சட்டையை போட்டா நல்லா இருக்குமா? பேசுங்க பேசுங்க, சொல்லுங்க. நீங்களாம் பேச மாட்டீங்களா? கீபோர்டு வாசிங்க, கிட்டார் வாசிங்களா? பேசுங்க. அமைதியாக உட்காந்துங்க. பொண்ணு பார்க்குற வீட்டில் போகிற மாதிரி 3 பேர். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆளை அதான் அப்படி உட்காந்துருங்களா? நீங்கள் ஆளா? சரி, சீக்கிரம் வரும், கவலைப்படாதீங்க. அதுக்காக இப்படி சோகமாக உட்காரப்படாது. சொல்லுங்க. அந்த தம்பிக்கு ஏன் ஹெல்மெட் போட்டா சேருமா? என் சட்டையை போட்டா கொஞ்சம் ஏதாவது பேசுங்க. கோவம்னா மன்னிச்சுக்குங்க, சரியா? சரி, இப்போ இந்த மாதிரி ஹெல்மெட்டை போட்டு சட்டையை போட்டு விட்டாரு. பைபிள் எங்கேயாவது இருக்கா? பைபிள் எங்கேயாவது இருக்கா? அம்மா சொல்லுங்க. சவுலு கரெக்ட் பாருங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. சவுலு தாவீதை கூப்பிடுறாரு, இங்க வேலை வேலை, நீ எல்லாம் யுத்தத்துக்கு போற, ஒன்னும் தெரியாது, அவன் யுத்த வீரன்டா, அதனால நான் போட்டுக்க ஹெல்மெட்டை போட்டுக்க, நான் போட்டுக்க சட்டையை போட்டுக்க. இந்த வெற்றி என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவேன்? ஏன் ஹெல்மெட்டை போட்ட சேர மாட்டேங்குதே, என் சட்டையை போட்டா தாத்தா மாதிரி இருக்கு, உட்கார். பாருங்க, வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாமுவேல் புத்தகத்தில் 2 சாமுவேல், அந்த சாமுவேலா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 57. கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை பாசம் அப்படின்னு பாத்தீங்க. இங்க என்ன சொல்லுன்னா, அந்த ஹெல்மெட்லாம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி இங்க வசனம் வாசிப்பாங்க. அந்த ஹெல்மெட்லாம் வேண்டாம், நான் இருக்கிறவரா போறேன், நான் இருக்கிற மாதிரியே போறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு சொல்லிட்டான். அவன் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த வசனம் வாசிங்க. இப்ப தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், அந்த ஹெல்மெட் போடும்போது யாரு என்னன்னு கேட்கல, ஆனா பெலிஸ்தியரை கொண்டு தலையை கொண்டுட்டு வரும்போது தான் தாவீது சவுல் கேட்கிறாரு, இவன் யாருப்பா? பயங்கரமான ஆளா இருக்கான்டா, தலையே கொண்டு வந்துட்டான்டா.
அப்ப என்ன? அப்ப தாவீது சொல்றாரு, அதான் சங்கீதம் 3:3, என் தலை நிமிரச் செய்கிறேன். ஹல்லேலூயா. யார் எதிர்த்து வந்தாலும் என் தேவனாய கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்ணுகிறேன். அந்த அந்த 2 நாளாகம புத்தகத்தில் வாசித்தோம், இந்த யுத்தத்தை பண்ற நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே, நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 17ஆம் வசனம். யூத மனுஷரே எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க, என்னை பாருங்க. நீங்களாம் கண்ணாடியை பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி பார்த்தீங்களா? பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, பார்த்தீங்களா? எத்தனை வயசுலேருந்து பார்க்குறீங்க? எத்தனை வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து. தவழ்ந்து போகும்போது தெரியாது, போய் நடக்கும்போது அம்மாட்ட கேட்பேன், என்னம்மா என்னை மாதிரி ஒருத்தன் உள்ளே போயிட்டுருக்கேன், யாருண்ணா? நீங்கள் தான் இல்லை? எத்தனை வருஷம்? நல்லா கவனிங்க. இந்த வளர்ச்சியும் இந்த வளர்வும் இந்த படிப்பும் இந்த அந்தஸ்தும் எல்லாவற்றையும் அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ண நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே, நான் தான் செய்கிறேன். நான் தான் உன்னை இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கியிருக்கேன். போன மாசம் நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். திண்டிவனம் பக்கத்துல கிளியனூர் அப்படின்னு ஒரு இடம். அந்த அம்மா உட்கார போகுது, அந்த சேர்ல உட்கார போகுது. அதை பார்த்தாங்க. உடனே இன்னொரு சேர் கொண்டு வந்து போடுங்க நாங்கள், ஏன்னா அவங்க உடம்பு பெருசு. கொண்டு வந்து போட்டோடனே டொம்முன்னு ஊண்டாங்க. அந்த பாஸ்டர்மா, ஏம்மா இவ்வளோ பெருசாக இருக்குங்க? இன்னைக்கு அம்மா வயிற்றுக்குள்ளே எவ்வளோ பெருசாக இருந்தோம்? ஒரு டாட் தானே ஆரம்பம். இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக ஆயிடுச்சிங்க. சேர் பத்த மாட்டேங்குது, உட்கார முடியல, எந்திரிச்சா நடக்க முடியல. என்ன, முதுகு வலிக்குது, மூட்டு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்றாரு? யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே, நீங்கள் அல்ல அவர் செய்வார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ஐயா அம்மா நல்லா கவனிங்க, சபையே, கர்த்தர் செய்யாவிட்டால் நீங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் இந்த காலை தூக்கி வைக்கிறேன்னா யார் செய்யறது? அவர் செய்கிறார். சரியா? இன்னும் ஒரே வருஷம் நேரம் முடிச்சிடறேன். ஓகே. தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலன் எல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். தானியேல் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? தானியேல சிறை பிடிச்சு கொண்டாங்களே. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பாக்குறாரு. அடுத்த வசனம் அப்படியே பாருங்க. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவனிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். கவனிங்க, தானியேல் ரொம்ப நாளா ஜெபம் பண்றாரு, பதிலே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றேன், நாம எவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாலும் the day will come, the time will come, அந்த டைம் வரும், அந்த நேரம் வரும். இன்னைக்கு நான் 11 வயசு வரைக்கும் நடக்க முடியாம தப்பானியே கிடந்தேனே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்பாங்க. இந்த தமிழக மேலத்தில் எங்க அம்மா தூக்கி 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 போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் the day will come, the time will come, ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். அந்த தானியேலை பற்றி வேதம் சொல்லுகிறது, விசேஷித்தமான ஞானம். ஐயா, எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கு, எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க. ஆனா யோசேப்புக்கும் தானியேலுக்கும் ஆண்டவர் சொல்றாரு விசேஷித்தமான ஞானம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளை காட்டிலும் விசேஷித்தமான ஞானம் நம்ம பிள்ளைகளுக்கு வரணும்னா
தாயாகிய நீங்க, தந்தையாகிய நீங்க, தாத்தாவாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக முழங்காலை போடுங்க. அவர்கள் விசேஷித்தமான ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். சரியா? ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வருஷம் முடிச்சுனேன். யாராவது வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6-9 வாசிப்போம். அப்பொழுது யூதருடைய பண்டிகைய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுகளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்ய போறதை அவர்கள் அறியல, அவங்க தெரியாது. ஆனா தெரியும், ஆண்டவர் நான் செய்ய போறத ஜனங்கள் காண்பாங்க. எல்லாம் சொல்றாங்க, எப்படி பத்தும், எத்தனை பேருக்கு இது சாப்பாடு பத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உட்கார வைங்கப்பா, உட்கார வைங்க, உட்கார வைங்க. எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவர் அந்த அப்பத்தையும் மீனையும் என்ன செஞ்சாரு? எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. மீதியா எத்தனை இருந்துச்சு? ஆமா, நல்லா கவனி. பொருளாதாரத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பாரு. எனக்கெல்லாம் யாரு சம்பளம் கொடுக்குறா? சிறுவர் ஊழியம் பார்க்குறேன். யார் சம்பளம் கொடுக்குறா? எனக்கு 3 பிள்ளைங்க, சாரி 4 பிள்ளைங்க, நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், நான் ஒரு ஃபேமிலி, ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்குறேன். பேரம்பேத்தி இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் இருக்காங்க. அப்பா எங்கே போனாலும் என்னையும் சேர்த்துக்குங்கப்பா, 4 பிள்ளைன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அதில் 4 பிள்ளைகளை பார்க்குறேன், வளர்க்குறேன். சரியா? இந்த மூத்த பொண்ணு என்ன வேலை செய்கிறாங்க தெரியுமா? கண்ணெல்லாம் பெருசாகும், ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க. கோயம்புத்தூரில் ஆஸ்திரேலியன் ஏர்லைன்ஸில் ஏர் ஹோஸ்டஸ். அது படிக்க வைக்க எவ்வளோ செலவாகும் தெரியுமா? 7 லட்சம் ரூபா. எனக்கு கிடைக்குமா? நான் அந்த சின்ன பிள்ளைக்கு ஜோப் பண்ணால் 1 பைசா கூட கிடைக்காதுல்ல. இல்லை என்ன சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஸ்பீக்கர்னால் நிறைய காசு கிடைக்கும். நீ ஒரு சின்ன பிள்ளை ஊழியம் கிடைக்குமா? நான் ஆண்டவர் சொன்னேன், எப்பா என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுறது, நீங்கள் பார்த்துக்குங்க. நான் சென்னைக்கு அடிக்கடி போகிறேன். காலின் ரெடின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அங்கே என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க, சேட்பட்டில். அங்கே போயிட்டே இருப்பேன் மாதம் மாதம். ஒரு நாள் போயிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, கனகராஜ் நீ என் கூட வா, மேலே வா, காஃபி குடிப்போம் வா, 2 பேர் சேர்ந்து அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டேன். போன பிறகு எப்போயும் காணிக்க கொடுப்பாங்க. ட்ரெயின் டிக்கெட், பாண்டியன் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டும் ஒரு 5000 கொடுப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 கவர் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நான் 2 கவர் கொடுக்குறாங்க தெரியல. கீழே வந்தேன், முழங்கால் போட்டேன். ஆண்டவரே, கொடுக்குற காணிக்கைக்காக தோத்துறோம். யார் கொடுத்தாலும், நான் சர்வீஸ் முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு பாஸ்டர் கொடுத்தாலும் சரி, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அதை பார்ப்பேன். ஆண்டவரே நமக்கு நன்றி ராஜா. ஒரு கவரில் கை விடுறேன், டிக்கெட்டும் 5000 வந்துச்சு. 2வது கவரில் கையை விடுறேன், எனக்கு அழுவு வந்துருச்சு. ஒரு செக்கு 7 lakhs. தம்மாட்ட போய் கேட்குறாமா, நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே, என் பிள்ளைக்கு வந்து கேட்கவே இல்லையே. அவங்க சொல்கிறாங்க, அண்ணா தம்பி கனகராஜ், ஆண்டவர் நேற்றே என்கிட்ட பேசிட்டாருப்பா, உன் பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி. ஐயா அம்மா, நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்முடைய தேவைகளுக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் வாங்கிக்கப்பா. அவர் ஊழியத்தை செய்யவா, கொஞ்ச நேரம் ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கு. அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். சாரி, ஒரே ஒரு லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க அடுத்தது. அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். கவனிங்க, இன்னொரு காரியம் இருக்குது. 18 வருஷம் நிமிர முடியாத கூனி. சரியா? கூனி நிமிர முடியாது. அவளுக்கு பேர் என்ன? கூனி. நிமிர முடியாது. அவங்க அப்பா அம்மா என்னன்னா பேர் வச்சிருப்பாங்கல்ல, ஆனா அவளுக்கு பேரு இப்ப கூப்பிடுறது பேரு, நம்ம கூட ஸ்கூல்ல படிக்கும் போது பிள்ளைகள்லாம் கேள்விப்பாங்க, சப்பமூக்கி. நான் சிபிஎஸ் ஸ்கூல்ல படித்தேன். சிபிஎஸ் ஸ்கூல் ஆனால் முதல் செட்டு. ஆமாம்,
63ஆம் வருஷம் முதல்ல ஸ்கூல் ஆரம்பம். அப்போ பத்மா டீச்சர்னு ஒருத்தவங்க என்னை கூட்டிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. அப்போ நடந்து 11 வயசில் ஸ்கூல் போவேன். அப்போ என் கண் சிவப்பாக இருக்கும். எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, ரத்த கண் மாயாண்டி அப்படின்னு. எங்களுக்கு கூட படித்தவங்களாம். ஆமாம், பேர். இந்த அம்மாவுக்கு பேர் என்ன? கூனி, நிமிர முடியாத கூனி. ஆனால் ஆண்டவன் நினைச்சேன் தெரியுமா? ஜோமனாரு. ஒரு கை வச்சல, 2 கை வச்சு ஜோமனார். அவர் நிமிர்ந்து நடக்க செய்கிறவன். நல்லா கவனிக்கணும் விசுவாசியே, நீங்களும் நானும் எப்படி நடக்கணும்? தலை நிமிர செய்தவ நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்தவ நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்தவ நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்தவ நீரே, தலை நிமிர செய்தவ நீரே, தலை நிமிர செய்தவ நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்தவ நீரே. ஒருவேளை யாரெல்லாம் தலை நிமிர முடியாத கஷ்டம் உங்களுக்கு இருக்கோ, கவலை உங்களுக்கு இருக்கோ, பாரம் இருக்கோ, நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். நீங்கள் அல்ல யூதா மனுஷரே, நீங்க இவ்வளவு பெருசா வளரல, நீங்க இவ்வளவு பெரிய செல்வாக்க கொடுக்கல. ஆண்டவர் இவ்வளவு பெருசெல்லாம் ஆக்குனது யார் தெரியுமா? ஆண்டவர். ஆண்டவர். சில நேரங்கள்ல எனக்கு இங்கிலீஷே தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே இங்கிலாந்து போக முடியும். நான் மெட்ராஸ், மதுரையிலிருந்து மெட்ராஸ் வரைக்கும் சைக்கிளில் ஊழியம். எத்தனை கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர் சைக்கிளில் ஊழியத்துக்கு போகிறோம். ஒரு 12 பேர். அப்போ விழுப்புரம் பக்கத்தில் வேப்பூர்ன்ற இடத்துல சின்ன சின்ன ஸ்கிட்டு போடுவோம். இந்த பசுமலையில் ஒரு பெரிய ட்ராமா நடக்கு தெரியுமா? லவ் டிவைன். அதில் நான் நடிக்கிறேன் பல வருஷங்களா. பரிசெயர் சதிசெயரில் இருக்கேன். சத்தத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணாச்சி பேசுறாருப்பா, போதகரே எந்த அதிகாரத்தெல்லாம் செய்கிறீர்? மாப்பிள்ள உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி சத்தமா பேச, அதனால அவனை பரிசெயரை போட்டு விட்டாங்க. அப்படி சின்ன சின்ன ஸ்கிட்டு போடுவான். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்க நிறைய பேர் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பிரயாணம் செய்ய வராங்க. அப்ப எல்லாரும் பேசினாங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. எனக்கு என்ன தெரியாது, எனக்கு தெரியுது எஸ் நோ தான். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எஸ், நம்ம எப்பவுமே இது தெரிஞ்சா தெரிய சிரிச்சிருவான். எஸ் 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 நோ 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 அப்படின்னு. உடனே அவர் கார்டு கொடுத்தாரு, விசிட்டிங் கார்டு கையில் கொடுத்தாரு, வாங்கிட்டேன். அவர் என்னுடைய அட்ரஸை எழுதி வாங்கி போயிட்டார். அவர் வண்டியில் ஏறணுன்னே கிழிச்சு போட்டேன். எதுக்கு? நானா இங்கிலீஷில் போய் அவர்கிட்ட லெட்டர் எழுத போகிறேன்னு போயிட்டேன். 3 மாதம் கழிச்சு லெட்டர் வருது. எனக்கு வாசிக்க தெரியாது. பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட கொடுத்தேன், எப்பா நீ வாசிப்பாரு. அவன் இந்த மதுரை, நம்மளாம் மதுரையில் அவங்க ஐயா வந்து கன்னியாகுமரி, அவங்க வேற மாதிரி பேசுவாங்க கன்னியாகுமரிலாம். ஆமாம், நான் பள்ளியாடி, காரவலை, ஈத்தவலை, நெய்யூர்லாம் விபிஎஸ் போயிருக்கேன் அந்த காலத்தில். அப்போ ஆமாம், அங்கே வேற மாதிரி பேசுவாங்க. இங்கே மதுரை, அண்ணே லண்டனுக்கு கூப்பிட்டுருக்காங்கண்ணே. மதுரைக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க. ஏய் எதுக்குடா என்னை போய் கூப்பிட்றாங்க? வேணாம் எழுதுறா, வேணாம் வரலன்னு எழுதுறா, காசு இல்லை, இங்கிலீஷ் தெரியாது. அது எழுதிட்டான். அது திருப்பி 3 மாதம் கழிச்சு லெட்டர் வருது. படுறா என்னடா? அண்ணே லண்டன் போகிறதுக்கு டிக்கெட் வந்துருச்சுன்னு, ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா வந்துருச்சுண்ணே. ஏன் என்னடா விட மாட்டேங்கிறாரா அவரு? போய் கிரைம் பிரான்ச் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் பார்த்தாரு, என்ன ஒன்றுமே ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் சரியாக தெரியல, டைம் ஆச்சு, ஃப்ளைட்டில் ஏறணும். அப்போ எல்லாரும் என்னை கொண்டு வந்து ஃப்ளைட் ஏற்ற வர்றாங்க. எங்கள் மாமனார், மாமியார், எங்கள் வீட்டுக்காரம்மா எல்லோரும் வர்றாங்க. ஃப்ளைட் ஏற போகிறேன். எங்கள் மாமா, பொண்ணு கொடுத்த மாமா, மாப்பிள்ளை எங்கேயாவது இறங்கிறாதீங்க, இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னாரு. என்ன செய்ய? எங்கள் அத்தை, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா கடைசியாக அவங்கள தொட்டு பார்த்துக்கிறேன், அடுத்த முறை இருப்பேங்களோ என்னமோ தெரியாது. ஸோ ஃப்ளைட்டு ரன்வேல போகுது. போகும்போது அங்கே
புட்டிய பெல்ட் அப்படிங்கிறாங்க. நான் போட்டிருக்கேன் பெல்ட். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன், சின்ன பையன், தலையில் அடிச்சுக்கிட்டு சீட் பெல்ட்டை போட்டு விட்டான். உடனே ஓகே ஓகே, நான் எப்போ தெரிஞ்சதே சிரிச்சிருவோம்ல. ஃப்ளைட் போயிட்டு இருக்கு, ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் சாப்பாடு கொண்டு வராங்க. அது எனக்கு கேட்க தெரியல. ஏன்னா இது வேற வம்பு, பாத்ரூம் இருக்குமான்னு தெரியல, பிரச்சனை ஆகி போச்சுன்னா வேணாம், தலையை குஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா போயிடுச்சு. அது குவைத் ஏர்வைஸ் பாருங்க, குவைத்தில் போய் நின்றுச்சு. நான் பாட்டு சூட்கேஸ் எடுத்து கிளம்பிட்டேன். பதிப்பெண் வேகமா ஓடியாருனாங்க. வெயிட் வெயிட், ஆமா இது வெயிட்டே இல்லைண்ணா அப்படின்னு. ஐயோ உட்காரிய தலை கை பிடிச்சி போறேன். ஃப்ராங்க்போர்ட்ல போய் இறங்குச்சு. ஃப்ராங்க்போர்ட்ல இறங்கினோடனே எல்லாம் போன பிறகு ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் உட்காந்துட்டேன். லண்டன் ஈத்ரோ ஏர்போர்ட்ல போய் நைட்டு 10 மணிக்கு இறங்குது ஃப்ளைட்டு. பயம், யார் வந்து கூட்டிட்டு போவாங்க? நம்ம ஊர்ல லைட்டு ஆஃப் ஆகி போச்சுன்னா இருட்டா இருக்குமே. நானே இருட்டா இருக்கேன், நீங்களாம் வெள்ளைக்காரங்க மாதிரி இருக்கீங்க, சப்பா இருக்கீங்க எல்லாரும். ஆமா, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பயம். ஸோ லண்டன்ல போய் இறங்குறேன், பேக் எடுத்துட்டு வெளியே வரேன். வெளியே வந்தா 7 வெள்ளைக்காரங்க நிக்கிறாங்க. எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க தெரியல. எல்லாம் பெரிய அரிசி மூலமா நிக்கிறாங்க வரிசையா. ஒருத்தருடைய கையில போர்டு கனகராஜ் ஃப்ரம் மதுரை அப்படின்னு போட்டுருக்கு. நான் மெதுவா போனேன். இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க மாதிரி மை நேம் இஸ் கனகராஜ் அப்படின்னு பாருங்க. அவர் போர்டை கீழே வச்சுட்டு அப்படி கட்டி பிடிச்சா இருப்பாங்க, கோழி வயிற்றுக்குள்ள குஞ்சு போன மாதிரி ஆகிட்டேன். நானே சின்னோண்டு ஆளு, அவர் அவ்வளோ பெரிய ஆளு. காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ரொம்ப டயர்டு, சாப்பிட 2 பக்கம் வெள்ளைக்காரங்க. அவர் வயிற்று சாஞ்சி படுத்துறேன். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்துச்சு. அவர் தட்டினாரு, கனகராஜ் கனகராஜ். நான் எங்கள் வீடாக்குன்ட்டு எந்திரிச்சு பார்த்தா வெளியே வந்து பார்க்குற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு. எப்பா, படிக்காத ஆளு, இங்கிலீஷே தெரியாத ஆளு, எங்கே வந்திருக்கேன்? யார் படித்தாங்கன்னு தெரியுமா நம்ம நாட்டில்? ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, ராஜேந்திர பிரசாத், இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. நான் படிக்காத ஆளை போய் இங்கே நான் ஆண்டவர் நான் பாட்டு சைக்கிள் போயிட்டு என்னை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டீங்களே. எல்லாமே ஒரு நோக்கம் உண்டு, எல்லாமே ஒரு நோக்கம் உண்டு. தாவீது அந்த இடத்துக்கு போதும் முகாந்திரம் உண்டு. வெளிச்சேரப்பா அந்த அண்ணன் தம்பியை கூப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அது முகாந்திரம் இல்லை. நான் படிக்காத ஆளு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிங்க. எத்தனை பேருக்கு ஜான் ஸ்டார்ட் தெரியும்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபேமஸ் ரைட்டர் இன் லண்டன், பில்லிகிற மாதிரி அவர் பெரிய ஆளு. அவர் வந்தாரு, ஜான் ஸ்டார்ட். அவங்க கடைசியில் உட்காந்துருப்பேன். நம்ம ஊர்ல நம்ம பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் படிக்கிற பசங்க கடைசியில் பெஞ்சில் உட்காந்தா என்ன பேர் தெரியுமா? ஐயாட்ட கேட்போம், அவன் அந்த காலத்து ஆள். ஐயா, படிக்காத மாணவருக்கு என்ன பேரு? மாப்பிள்ளை பெஞ்சு. கடைசியில் அவர் பாட்டுக்கு வருவாரு போவார், அவர் பாட்டுக்கு வருவாரு போவார். வாத்தியார் யாருமே கேட்கமா. நான் கடைசியில் உட்காந்தேன். லெட்டர் ஸ்ப்ரேன்னு வாங்க பின்னாடி வந்து உட்காருவேன். முடிக்கும் போது லெட்டர் ஸ்ப்ரேன்னு வாங்க போயிடுவேன். இப்படியே போயிட்டு இருந்தேன் பாருங்க. 5 மாசம் ஆச்சு. நான் வெளியில போகும்போது ஒருத்தர் வந்து கை கொடுத்தாரு. ஹலோ கனகராஜ் ஜேம்ஸ், ஹவ் ஆர் யூ அப்படின்னாரு. நம்ம தெரிஞ்சும் தெரியாதான் சிரிச்சிடான். ஃபைன் அப்படின்ட்டு, அவ்வளோதான். உடனே அவர் சொன்னார், நெக்ஸ்ட் மந்த்து 1st மண்டே சாப்பலில் மெசேஜ் அப்படின்ட்டாரு. எனக்கு படக்குன்னு, ஐயோ இங்கிலீஷில் பேசணுமே, தமிழில் பேசலாம், இங்கிலீஷில் பேசணும், நோ அப்படின்னு எஸ் சொல்லிட்டு போயிட்டார். என்ன செய்ய தெரியல. அங்கே அடிக்கடி நான் நியூ பெரி பார்க்னு ஒரு இடம் இருக்கு லண்டனில், தமிழ் சர்ச்சு நிறைய இருக்கு. நான் பிரசங்கம் பண்ண போவேன். அப்போ டேவிட் அண்ணன் ஒருத்தர் சொன்னானே இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணேன். ஒன்றும் இல்லை கனகராஜ், வா வீட்டுக்கு வா, அக்கா சாம்பார் வச்சுருக்காங்க, முள்ளங்கி சாம்பார், சாப்பிட்டு பேச வா அப்படின்னா. அப்போ சொன்னார், நீ கிட்டார் வாசிப்ப, தமிழ் பாட்டு நல்லா தெரியும், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை எழுதுறேன், 4 தடவை ரிப்பீட் பண்ணிட்டு லெட்டர் ஸ்ப்ரே அப்படி கையை காட்டு, வெள்ளைக்காரன் ஜோம் பண்ணி போயிடுவான். நல்லா இருக்க சரின்னு எத்தனை பேர்? 600 பேர் சாப்பிடல. எல்லாத்துக்கும் கையில் பேப்பர் கொடுத்தேன். எல்லா கையிலும் பேப்பர் கொடுத்தாச்சு. கிட்டார் எடுத்தேன், மகிழ்வோம் மகிழ்வோம் தெய்வமாக மகிழ் பாட்டு பாடுறேன். அவன் வெள்ளைக்காரங்க இப்படி படிப்பாங்க, மகிழ்வோம் மகிழ்வோம் தேளவாக மகிழ்வோம் அசுராஜன் சோன்ற மக்னார் என்ற பாடத்தின் சோன்ற காரவா ஏஞ்சங்குளத்து சோன்றமானா பாட்டு முடிச்சிட்டாங்க. நான் அந்த சென்டென்ஸை 4 தடவை வாசிச்சு லெட்டர் ஸ்ப்ரேன்னு. வெள்ளைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன ஜோமனி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜோமனி முடிச்சிட்டாங்க. அந்த கதை எனக்கு தானே தெரியும்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை மகிழ்ச்சி வைக்கிறவர், சந்தோஷப்படுத்துகிறவர். திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு போகிறீங்களே, மாமியார் வீட்டுக்கு போவீங்களா, இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போவீங்களா? ஹலோ ஹலோ, மாமியார் தான் அங்கே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க தெரியாதுல்ல, மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல. அந்த காலத்தில் அம்மா லெட்ரு போடுவாங்க, அழுது அழுது லெட்ரு போடுவாங்க. அப்பா அம்மா மகளே எப்படி மாப்பிள்ளை வச்சுக்கிறாரு, நல்லா வச்சுக்கிறாரா, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னா அங்கேருந்து லெட்ரு வரும். அது அழுது அழுது, அம்மா என்னை கூலியில் ஓட்டிட்டீங்கம்மா, என்னை கேட்காம விசாரிக்காம செஞ்சுட்டீங்கம்மா, என்னை கொண்டு எடுக்கிறாங்கம்மா அப்படின்ற. ஆனால் ஆண்டவன் சரிவா, சந்தோஷமாயிரு, என் பிள்ளை நீ சந்தோஷமா இருப்பா, நான் உன் கூட இருப்பேன்ப்பா, இந்த யுத்தத்தை நீங்கள் பண்ணலப்பா, நான் செய்கிறேன். இல்லை இல்லை, ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்காரு தெரியுமா? அதெல்லாம் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அண்ணே உங்களை பார்த்தாவே சந்தோஷமாக இருக்குண்ணே. சில மூஞ்சியை பார்த்தா ஐயோ மூஞ்சியாது சந்தோஷமா இருக்கு. பிலிப்பியர் 4:4 என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருக்குள் எப்போதும் 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 சந்தோஷமா இருக்கு. இல்ல எல்லா நேரங்களும் சந்தோஷமா இருங்க. நான் விபிஎஸ்ல நிறைய ஸ்டோரிகளும் சொல்லுவேன், சில மறக்க முடியாத காரியங்களும் இருக்கு பாருங்க. இந்த ஒருவேளை கத்த சித்தமா அடுத்த வருஷம் பார்ப்போம். ஐயா பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காரு, அடுத்த முறை என்னை கூப்பிடாருன்னு தெரியாது. சரி பரவாயில்ல, சரியா சந்தோஷம். ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்வார். அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என் கண்ணீரை காண்கிற தேவன், என் தலையை நிமிர்த்துகிற தேவன், ஆண்டவரே நீங்க எங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கப்பா, என் பிள்ளை முகம் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கப்பா, அதுக்காக தோத்துறோம்ப்பா. அப்பா நாங்க உங்களை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா, நாங்க கடைசி வரைக்கும் பரலோகத்தில் கூட நாங்க துதிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா, சோத்திரப்பா. சின்ன ஒரு புள்ளியா இருந்த எங்களை இவ்வளவு வருஷம் வரைக்கும் எங்களை தூக்கி சுமந்தீங்களப்பா, கழுகளை போல சட்டைகளை அடிக்கிற அந்த அனுபவங்களை எங்களுக்கு கொண்டு வந்தீங்களப்பா, சோத்திரப்பா. நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இருக்கிற எல்லாருக்காக தோத்திரம். அழைத்த பாற்றுடைய குடும்பம், அம்மா எல்லாரையும் இப்படி கர்த்தருக்கு ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமம் மையப்படும். இந்த ஆலயத்திலே நீங்க இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லா வாரமும் ஒரு வசனத்தை எடுத்து அந்த கான்டெக்ஸ்ட் படி ஆழமா அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன். உங்களை எல்லாரையும் சிறு பிள்ளைகளாக மாற பண்ணி எந்த வசனம் போதித்தாலும் அதன் மூலமா ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்கும்படியாக, அதனால உங்களுக்கு சந்தோஷம் பெருகும்படியாக அறிந்தே நான் உங்கள் மத்தியிலே அவரை வரவழைத்தேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்குங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தலையை தேவன் நிமிர பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார்.
கேட்ட செய்தியின்படியே தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமானதாக, அது தம்முடைய ஜனங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணக்கூடியதாக காணப்படுகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கிற நிலையிலே சிலர் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மீது உங்கள் கண்களை வைத்து நீங்கள் ஜீவிப்பீர்களானால் அது போதும். அவர் உங்களுக்காக செயல்பட்டு உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். யோசேப்பை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். யோசபாத்தை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். தாவீதை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். தானியேலோடு கூட இருந்தார். காலூன்றி நடக்க பண்ணினார். ஒரு தலபலவரத 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேலாக போஷிக்க பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். அவருடைய மகிமையை காண்பீர்கள். இனி நீங்கள் கூனி கூனி நடப்பதில்லை, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். எழும்பி நிற்போமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இந்த காலை வேளையில எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தாவே எங்க வாழ்க்கையில நீர்தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கிறது. நீர் எங்கள் வாழ்க்கையிலே குறைவுகளை மாற்றுவீர், பலவீனத்தை நீக்குவீர், போராட்டங்களிலே ஜெயத்தை கொடுப்பீர், தலை நிமிர பண்ணுவீர். அப்படி இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் வசனத்தின்படியே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நீ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் உன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இனி நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. தலை கூனிக்கொண்டேதான் அன்னாள் வந்தாள் தேவ சமூகத்திற்கு. ஆனால் அவளுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது என்கிற நம்பிக்கை அவளுக்கு உண்டான போது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. காலை வேளையிலே விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள், உங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்புங்கள். ஒரு தலபலவரத இனி நீங்கள் துக்கமுகமாய் இருப்பீர்கள். அப்படியே தேவன் ஆசீர்வதித்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள்
வெட்கப்பட்டு போவது. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. கர்த்தர் அப்படியே தேவ சித்தம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு ஏதுவாக நிறைவேற்றி உங்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென்.